नमो लोक अगुणम पंच परमेश्वरी भगवान की जय। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य गुरुवर श्री रविशरण महाराज की जय। पूजा विद्यासागर महाराज की जय। पूजा आजो सागर महाराज की जय। निनी संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। ஸோ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவர் வந்து முனி தீட்சை வாங்கறதுக்காக அவரு ரெடி ஆயிட்டாரு. அப்ப பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போறதுக்காக அவர் சிந்தனை பண்ணாரு, பிளான் போட்டாரு. அப்ப வந்து ராமரையும் அப்புறம் லக்ஷ்மணரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன செய்யறது, இந்த மாதிரி நான் வாக்குல வந்து இதுவாயிடுச்சு, அதனால எனக்கு நீங்க வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாரு. இதை கேட்டு ராமச்சந்திரர் அவரை கை கூப்பி வணங்கி வினத்தியோட சொல்றாரு, ஏ தந்தையே, நீங்கள் உங்களுடைய வசனத்தை கடைபிடியுங்கள், அதை காப்பாற்றுங்கள். நாங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். நாங்கள் வந்து எங்கனாவது எப்படியாவது இருப்போம், நாங்கள், நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. இந்திரனுக்கு சமானமாக விபூதி இருந்த போதும், அதாவது இந்திரனுக்கு சமானமான பதவி கிடைச்ச போது கூட யார் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுறாரோ அவர்தான் உண்மையில சிறந்தவராக இருக்கிறார். அதனால மகனும் அப்படிப்பட்டவன் தான். தாய் தந்தையினுடைய வசனத்தை, அதாவது அவருடைய வாக்கை காப்பாற்றணும். தாய் தந்தைகளை கவலை இல்லாமல் வைத்திருப்பவர் தான் உண்மையான மகனு. அதனால புத்திரத்தன்மை அவங்களிடம்தான் இருக்கிறது. தந்தையினுடைய பவித்திர தன்மையை காப்பாற்ற வேண்டும், தர்மத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும், தந்தையினுடைய கஷ்டங்களை விளக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த தர்மம், மகனுடைய தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க அவரு பரதனுக்கு பதவி ஏற்று பதவி கொடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்தில் பரதன் முனிதீட்சை ஏற்பதற்காக சிந்தனை செய்து தந்தையிடம் வருகிறான். தந்தையிடம் வந்து தீட்சை பெறுவதற்கு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறான். எனக்கு உத்தரவு, அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். தந்தையும் பரதனுடைய அந்த பேச்சை கேட்டு அவனை நெஞ்சார அணைத்து அவனுடைய தலையில் நல்ல கோதி அவனுக்கு சொல்றாரு, ஏ புத்திரனே, உனக்கு ஆயுள் வந்து இளமையில் இருக்கிறாய், நீ வந்து ராஜ்ய பாரத்தை ஏற்று கொஞ்ச காலம் ராஜாவாக இருந்து அப்புறம் வந்து முதுமை அவஸ்தையில் என்னை போல் தீட்சை எடுப்பதுதான் யோகியமானது. நீ இளமையில் தீட்சை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அதுக்கு பரதன் சொல்கிறார், ஏ தந்தையே, மரணம் இளமையோ முதுமையோ அதுக்கப்புறம் எந்த வயதில் வேண்டுமானாலும் வர முடியும். அது இப்பொழுதுதான் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நீங்கள் வீணாக என்னை மோகத்தில் ஆழ்த்துகிறீர்கள், மோகத்தில் என்னை மூழ்கடிக்கிறீர்கள். ஆகையால் தந்தையே, என்னை அனுமதியுங்கள். தந்தை சொல்கிறார், ஏ மகனே, கிரகஸ்த நிலையில் இருந்து கொண்டு கூட தர்மத்தை கடைபிடிக்க முடியும். விஷயத்தில் அனுராகம் இல்லாமல் தர்மத்தை, விஷயத்தில் அனுராகம் இருப்பவர்களுக்குத்தான் தர்மம் கடைபிடிக்க முடியாதோ தவிர உனக்கு தான் விஷயத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது, உனக்கு ஆசையே இல்லையே, அதனால நீ வீட்டுல இருந்தாலும் சரி, முனியானாலும் சரி, நீ இரண்டு இடத்திலுமே தர்மத்தை கடைபிடிக்க முடியும். உனக்கு விஷயங்களில் ஆசை குறைந்திருக்கிறது, அதனால் நீ கிரகஸ்த நிலையிலே இருந்து தர்மத்தை கடைபிடி அப்படின்னு சொல்றார். பரதன் சொல்லுகிறார், ஏ தந்தையே, காமம் குரோதம் தோடு கூடி இந்திரியத்தின் வசமாகி
கிரகஸ்தர்களுக்கு வசமாகும் கிரகஸ்தர்களுக்கு முக்தி என்பது கிடையாது. தந்தை சொல்கிறார், வச மகனே, எல்லா முனிவருக்கும் தான் முக்தி கிடைப்பதில்லை. நீ சொல்ற முனி ஆகிவிட்டால் முக்தி கிடைக்கும் என்று எல்லா முனிவருக்கும் முக்தி கிடைக்கிறதா? அதனால அவர்களுக்கும் தானே கிடைக்க மாட்டேங்குது. அப்பொழுது மகாஞானி பரதன் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி ஒரு நியமம் இருக்கிறது, கிரகஸ்தர்களுக்கு எந்த காலத்திலையும் முக்தி இல்லை, ஆனால் முனி நிலையில் முக்தி இருக்கிறது அப்படின்ற நியமம் இருக்கிறது. அதனால இங்கே முனியானா எல்லாருக்கும் கிடைக்கல, ஆனா சில பேருக்காவது முக்தி கிடைக்கிறது. ஆனா கிரகஸ்தர்களுக்கு யாருக்குமே முக்தி கிடைப்பதில்லை. அதனால கிரகஸ்தராக இருந்து தர்ம பாலன் செய்து சேஷ்டை செய்வது பலவீனமான மனிதர்களுக்கு மட்டுமே முடியும். யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இல்லறத்தில் இருந்து கொண்டு தர்மம் செய்கிறேன் என்று கூறுவார்கள். யாரிடம் சக்திவானாக இருக்கிறார்களோ, சக்தி பலசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார்கள். உதாரணமாக கருடனிடம் சக்தி இருக்கிறது, அது உயரத்தில் பறக்கிறது. அப்படிப்பட்ட கருடனை பலவீனமான சின்ன சின்ன தும்பி புழு பூச்சி போல வாழ சொன்னீங்கன்னா எப்படி வாழுது? அது எப்படி அது இருக்க முடியும்? தும்பி ஈக்கு சமமாக கருடனால் இருக்க முடியாது. இவ்வளவுதான் பறக்கணும் அப்படின்னா நீங்க சொல்ல முடியாது. கருடன் எங்கோ உயரத்துல பறக்கும். ஆனா நீங்க போய் இல்ல நீ அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு அந்த கருடனை கொண்டு வந்து இல்ல இவ்வளவு தூரம் தான் 6 அடி 5 அடியில தான் நீ பறக்கணும்னா அதால் பறக்க முடியாது. சோ அது மாதிரி என்னை நீங்கள் கிரகஸ்த அவஸ்தையில் இருக்க சொல்லுவது என்னுடைய சக்தியைக்கு அது மிகவும் கம்மியானது. நான் கண்டிப்பாக மகாபாரதத்தை எடுக்க போகிறேன். எனக்கு முனி தீட்சையே உண்மையிலே சரியானது, எதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு பரதன் கேட்கிறான். கிரகஸ்தர்களிடம் இருந்து கொண்டு கிரகஸ்த நிலையில் இருந்து கொண்டு ஆத்ம கல்யாணம் நடைபெறாது. ஆகையால் தானே நீங்களும் இந்த விசாலமான ராஜ்யத்தை தியாகம் செய்து காட்டிற்கு போகிறீர்கள். நீங்கள் போகும்போது என்னை மட்டும் ஏன் தடுக்கிறீர்கள்? ஆப் மேரே பூஜ்ய தந்தையாகும். தந்தையினுடைய கடமை என்ன என்றதனால் தன்னுடைய குழந்தைகளையும் தன் சந்ததிகளையும் சம்சாரத்திலிருந்து காப்பாற்றுவது தானே கடமை. தந்தை மட்டும் நீங்கள் மட்டும் போய் என்னை சம்சாரத்தில் ஆழ்த்தி விட்டு போகிறது எப்படி சரியாகும்? அதனால் எனக்கு தனம், தானியம், பெண்கள், உடல், மனைவி, மக்கள் பற்றி எந்த விதமான இச்சையும் இல்லை. எல்லாவற்றையும் தியாகம் செய்து வெறும் மோட்சத்திற்கான முயற்சி செய்வதே முக்கியமாக இருக்கிறது. இந்த इस जीव ने देवगति को सुख सागर पर्यंत भोगे तो भी तृप्त नहीं हुआ. நாளை இந்த ஜீவன் தேவகதியில போய் கடற்காலம் அளவுக்கு சுகம் அனுபவித்த போதும் கூட திருப்தி அடையவில்லை. இங்கே இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் எப்படி திருப்தி அடையும்? ஆகையால் மனுஷ பாவத்தின் அல்ப ஆயுளில் நாம எப்படி சுகத்தை அனுபவித்து திருப்தி அடைவார்கள்? ஆகையால் தர்மம் செய்வது, மகாவிரதம் வாங்குவதே உச்சிதமாகும் அப்படின்னு தந்தை மகனுக்கும் இப்படி சர்ச்சை நடக்கிறது. ஸோ நம்மளுக்கெல்லாம் இப்படிலாம் கேட்க வேண்டும். வீட்டில் அது மாதிரி யாருன்னா சர்ச்சை பண்ணது நல்லா இருக்கும். அப்பா போறாரு, பையனும் போறேன்றான். பையன் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அப்பா யாரும் கிடையாது இந்த காலத்துல, போற அப்பாவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுக்கு இது மாதிரி ஒரு டயலாக்லாம் பேச்சுகள் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபமா இருக்கு. அதனால ஆகமங்கள் படிக்கும் போதுதான் எப்படிலாம் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிகிறது. ஸோ அப்போதான் அவங்கெல்லாம் பண்றதை பார்த்துதான் நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளாவது குறைக்க முடியும். எல்லாம் அந்த ஆசைகளோட நம்ம விடமாட்டோம். நான் கரெக்டாக தான் பண்றேன் நான் போ அப்படிதான் நினைப்போம். நம்ம அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எல்லாம் தியாகம் பண்ணாங்க, நம்மளால ஒரு சின்ன தியாகம் கூட பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் அப்பதான் வரும். அதுக்காக தான் படிக்க சொல்றாங்க. இப்படி
ராஜா தசரதன் பரத்துக்கு தீட்சை கொடுப்பதற்கு அவர் பரதன் என்ன சொன்னாலும் தீட்சை எடுப்பதே அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறான் என்பதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியாவது தடுக்க வேண்டும் சொல்லி நினைச்சு அவர் அப்புறம் சொல்றாரு, ஏ மகனே, ஒரு முறை உனக்கு தாய் கைகேயி ஒரு யுத்தத்தில் எனக்கு சாரதியாக இருந்தாள். அவள் சாரதியாக இருந்து மிக பெரிய காரியத்தை செய்தாள். அவள் ரதத்தை நன்றாக சமாளித்ததுனால, நான் புத்திசாலித்தனமாக சாரதியாக இருந்ததுனாலதான் அந்த போரில் நான் வெற்றி பெற முடிந்தது. அப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்து அவளுக்கு வரம் ஏதாவது பெற்றுக்கொள் தருகிறேன் சொன்னேன். அப்ப அவ என்ன சொன்ன, இருக்கட்டும், உங்களிடத்திலே அந்த வரம் இருக்கட்டும், தேவைப்படும் போது நான் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை என்னிடமே விட்டு விட்டாள். ஆனால் இப்பொழுது அந்த வரத்தை கேட்கிறாள். நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு ராஜாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவளுடைய வரமாகும். நான் இந்த வரத்தை கொடுத்து விட்டேன். ஆகையால் என்னால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது. நான் உன்னுடைய தாய்க்கு கொடுத்த வாக்கை நானே நிறைவேற்றி விட்டால் நான் கடனில் இருந்து விடுபட்டு விடுவேன். இல்லை என்றால் கடன்காரனாகவே நான் ஆகிவிடுவேன். அதனால் நீ கண்டிப்பாக இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி மறுத்து விட்டாயானால் நான் என்னுடைய வசனத்தை பங்கம் செய்த தோஷம் எனக்கும் வரும். இந்த பூமியில் எல்லா இடத்திலும் எனக்கு அபகீர்த்தி வரும். உன்னுடைய தாயார் வேறு உன்னை பிரிந்தால் உயிரை விட்டு விடுவார்கள். அதனால நானும் போய்விட்டேன், நீயும் போய்விட்டே என்றால் அவர்கள் உயிர் தியாகம் செய்தால் அந்த தோஷம் யாருக்கு வரும்? உனக்கு தான் வரும். ஆகையால் உன்னுடைய கடமை என்னது? தாய் தந்தையர் சொல்லை கேட்டு நடப்பதுதான். இதுவரை நீ எந்த ஒரு முறையும் தாய் தந்தையுடைய பேச்சை மீறி நடந்ததில்லை. அதனால நல்ல மகனினுடைய கடமை தாய் தந்தைக்கு சொல்படி நடப்பதுதான். ஆகையால் சோகம் மற்றும் கவலையை விட்டு நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜாவாக இரு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்பொழுது அங்கு இருந்த ராமரும் பரதனுக்கு புரிய வைக்கிறார், சகோதரனே, உன் தந்தையினுடைய வச்சனத்தை காப்பாற்றுவது நம் அனைவருடைய கடமை. நாம் எல்லாம் அவருடைய மகன்கள். தந்தையினுடைய வாக்கு எப்படி இருக்கிறதோ வாக்கை காப்பாற்ற வேண்டும். நீ நியாயபூர்வமாக அயோத்தியாவை ஆட்சி செய்து தந்தையினுடைய பெயர் புகழை விஸ்தீர்ணமாக்க வேண்டும். உன்னை போல் மகனை பெற்றெடுத்த தாய் தந்தையரை நீ மகிழ்விக்க வேண்டும். அவர்கள் தாய் இறந்து விட்டார்கள் உன்னால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அனர்த்தமாகிவிடும். அதனால ரத்தினங்களின் உற்பத்தி சமுத்திரத்தில் மட்டுமே இருக்கிறது, குளங்களில் கிடைப்பதில்லை. ஆகையால் நிச்சயமாக நீ இந்த ராஜ்யத்தை ஏற்றுதான் ஆக வேண்டும். எங்களை பற்றி கவலைப்படாதே நீ. நான் வேறு இடத்தில் சென்று நிவாசம் செய்ய போகிறேன். என்னை யாருமே எங்கு காண முடியாதோ அடையாளம் காணாத இடத்திற்கு போய் நான் இருப்பேன். நீ கவலை இல்லாமல் இந்த நாட்டை ஆட்சி செய். இப்படி ஸ்ரீ ராமச்சந்திரர் பிரேம அன்போடு இனிமையான வசனத்தோடு பரதனுக்கு புரிய வைக்கிறார். ஸ்ரீ ராமச்சந்திரர் கையில் வில்லை எடுத்துக்கொண்டு அயோத்தியா நகரத்தில் இருந்து புறப்படுவதற்கு தயாரானார். உடனே சீக்கிரமாக சென்று கௌசல்யா அன்னையிடம் அவருடைய பாதங்களை வணங்கி புறப்படுவதற்கான செய்தியை கூறுகிறார். அவர் கூறி அனுமதி பெற முயற்சி செய்கிறார். தந்தை கௌசல்யாவும் மகன்மை இதயத்தில் தாங்கி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாள். ஏ மகனே, என்னுடைய பிராணநாதன் தசரதனும் என்னை விட்டு இந்த நாட்டை விட்டு போகிறார். நீயும்
உன்னை நம்பியாவது நான் இருப்பேன். நீயும் என்னை விட்டு விட்டு போவதாக முடிவு செய்து விட்டாய். நீ வேறு நாட்டு எங்கேயோ சென்று வாழப்போகிறேன் என்று கூறுகிறாய். இந்த சமயத்தில் எங்களை எனக்கு யார் இருக்கிறார்கள்? ஆகையால் நீ இங்கு போகக்கூடாது. நான் என்ன செய்வேன் இங்கு அப்படின்னு அவளும் அழறா. ஸ்ரீராமர் சொல்றாரு, ஏ தம்மா அன்னையே, தந்தை வசனத்துக்கு கட்டுப்பட்டு தந்தையினுடைய வசனத்தை காப்பாற்றுவது எங்களுடைய என்னுடைய பரம கடமையாகும். நான் தெற்கு பக்கம் சென்று அங்கு அழகான ஒரு இடத்தில் நிவாசம் செய்வேன். அங்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உங்களை கூப்பிடுவேன். கொஞ்ச காலத்துக்கு தான் இங்க இருங்க, நான் தெற்கு பக்கம் போய் எல்லாம் நாடா பார்த்து ஒரு மெதுவா பார்த்து எல்லா ஏற்பாடும் செய்து வாழ்வதற்கு அப்புறம் அவங்க வந்து கூட்டின்னு போயிடுறேன். எதிமை सूर्य सदृश चमकता रहूंगा तो चंद्रमा सदृश भरत की यशस्वी कांति की நான் சூரியன் போல பிரகாசமாக அங்கே இருப்பேன். இங்கே சந்திரன் போல அமைதியான பேரும் புகழமோடு பரதன் ஆட்சி செய்வான். विद्याहूं मैं आपके चरणों में शपथ लेकर कहता हूँ, मैं शीघ्र ही आपको ले जाने के लिए आई हूँ. நான் உங்கள் காலடியில் வணங்கி சபதம் எடுக்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களை வந்து கொஞ்சம் காலத்திற்கு பிறகு அழைத்து கொண்டு போய் என்னுடன் வைத்துக் கொள்வேன். அதுவரை நீங்கள் அமைதியாக இங்கு இருங்கள் அப்படின்னு ராமரும் சொல்றாரு. அப்புறம் சொல்லிட்டு அங்கிருந்து சுமத்ரா, கைகேயி, சுப்ரபா அவங்க அன்னைகளை 3 பேரையும் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க காலடியில் விழுந்து வணங்கி அவங்ககிட்ட இருந்து புறப்படுறதுக்கான அனுமதி பெற்று புறப்படுறார். அப்படி புறக்க பார்த்த உடனே அதை தன்னுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போகிறார் என்ற செய்தி கேட்டு சீதையும் உடனேயாகவே தயாராகி விடுகிறாள். அவளும் தன்னுடைய மாமியாரிடம் சென்று வணங்கி அனுமதி பெற்றுகிறார். கணவர் தனியாக போகக்கூடாது, அவருக்கு சேவை பண்ணுவதற்கு நான் போக போகிறேன், அதனால எனக்கும் அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிக்கிறாங்க. அந்த சமயத்துல சகோதரன் மீது அதிகமான பாசம் உடைய லக்ஷ்மணன் வருகிறார். ராமச்சந்திரன் அருகில் பார்த்து அவர்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. அவருக்கு ஏற்கனவே கோபக்காரு லக்ஷ்மண். இந்த செய்தி இந்த மாதிரி ராமர் போறாரு, பரதனுக்கு பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவருடைய சித்தம் இன்னும் அதிகமாகிறது, கோபம் அதிகமாகிறது. தந்தை சாரி லக்ஷ்மணும் புறப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரு ஸ்நேகசி அவத்ரோத் லக்ஷ்மண் ராமகிட்ட சொல்றாரு, தந்தை வந்து மனைவியின் மேல உள்ள ஏதோ ஒரு மோகத்தினால அல்லது மனைவி பேர்ல இருக்கிற ஆசை காரணமாகவே இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டு ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டாரு. தந்தை வந்து பெரிய மகனுக்கு பட்டம் சூட்டாமல் சிறிய மகனுக்கு, தன்னுடைய இளைய மகனுக்கு பட்டம் கொடுப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஆனால் பெண்கள் என்ன செய்வது? பெண்களை பெண்களை இப்படி மோசமாக ஏன் நடந்து கொள்கிறார்கள்? அதாவது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக இப்படி ஒன்றுமாலும் பேசிக்கொள்கிறார்கள். இவர்கள் இந்த காரியம் வந்து சரி கிடையாது, அது வந்து கொஞ்சம் கூட நல்லது இல்லை. பெரிய அண்ணன் ஸ்ரீராமர் மிகவும் சாந்த சுபாவம் உடையவர், மரியாதையோடு நடந்து கொள்பவர், மரியாதை புருஷோத்தமன். அப்படிப்பட்டவருக்கு இந்த ஒரு நிலைமை வந்து விட்டது. அவர் வந்து இந்த நாட்டை விட்டு தனியாக போகிறார். ஸோ அப்படின்னு நினச்சி அவருக்கு சிந்தனை பண்றார். இந்த கோர அநியாயத்தை என்னால் சுத்தமாக சகிக்க முடியவில்லை, ஆனால் நான் என்ன செய்வேன்? தந்தையிடம் போய் இந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவர் ராஜ்யத்தையே தியாகம் செய்து விட்டார். ஆனால் தந்தையிடம் இந்த சமயத்தில் தீட்சை எடுக்கிற நேரத்துல போய் அவர் சண்டையிடுவதும் சரியில்லை. அது மாதிரி இவர் இந்த மாதிரி சூழ்நிலையில என்னால எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேனே அப்படின்னு சிந்தனை பண்றார்.
அதனால தந்தையின் மீது உள்ள கோபம் வந்தது, அதையும் தியாகம் செய்துவிட்டு இப்போது நான் எதை பற்றியும் ஏன் சிந்தனை செய்ய வேண்டும், நல்லது கெட்டது சரியானது சரியில்லாதது அப்படின்னு முடிவு பண்றது சரி கிடையாது. நானு தந்தையாக இருக்கட்டும் அல்லது அண்ணனாக இருக்கட்டும், அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது. நான் இளையவன், நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கடமை என்றால் தந்தையினுடைய வசனத்தை காப்பாற்றுவது மற்றும் அவருடைய பெயர் புகழுக்கு களங்கம் வராமல் பார்த்து கொள்வது, அதுவும் என்னுடைய பெரிய மற்றும் என்னுடைய அண்ணனுக்கு வெளிநாடு எங்கு போனாலும் அவருக்கு உடனிருந்து அவருக்கு சேவை செய்வது, அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு அவரும் லக்ஷ்மணனும் கோபத்தை தியாகம் செய்து சாந்தமாக அடைந்து தன்னுடைய வில்லையும் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அண்ணனிடம் சொல்கிறார், நானும் வருவேன் அப்படின்னு. லக்ஷ்மண் தன்னுடைய மாதா சுமித்ராவுக்கு நமஸ்காரம் செய்து அவளையும் தைரியம் படுத்தி அவளிடம் அனுமதி பெற்று எல்லா குடும்பத்தினர்களிடமும் பெரியோரிடமும் நமஸ்காரம் செய்து ஸ்ரீராமரோடு புறப்பட லக்ஷ்மணனும் தயாராகிவிடுகிறார். ராமரும் லக்ஷ்மணனும் மற்றும் மந்திரி கணங்கள், சிற்றரசர்கள், அப்புறம் நகரவாசிகள், அப்புறம் சொந்தக்காரர்கள் எல்லோருமே என்ன பண்றாங்க, ராமர் போவதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க. எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. ஆனாலும் எல்லாரையும் சமாதானப்படுத்தி விட்டு ராமர் புறப்படுகிறார். ராமர் லக்ஷ்மணன் சீதை ராஜமகளில் இருந்து வெளியேறுவதை பார்த்து அயோத்தியா நகரத்து மக்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ, என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நகரவாசிகள் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். இந்த நகரம் இப்பொழுது கோரமான துர்பாக்கியம் நிலைக்கு வந்துவிட்டது. இங்கே இப்பொழுது நிவாசம் செய்வது நமக்கு யோகியம் இல்லை. நாம் இனி இந்த நாட்டை விட்டு, ஏன்னா இந்த நாடே இப்பொழுது கோரமான துர்பாக்கிய நிலைக்கு வந்துவிட்டது, இந்த நாட்டை விட்டு நாமளும் ராமரோடவே போய்விட வேண்டும் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. தன்யகை அதுக்கப்புறம் அவருடைய லக்ஷ்மணனை பார், அண்ணனை விடாமல் அண்ணனோடே போய் கொண்டிருக்கிறார், அண்ணனுக்கு சேவை செய்ய அவருடைய அண்ணனுடைய பக்தி பாராட்ட வேண்டியது அப்படின்னு சில பேர் பேசுகிறார். இப்படி அநேக மக்கள் அவங்க 3 பேரையும் போறதை பார்த்துட்டு பல விதமாக பேசிக்கொள்கிறார்கள். நகரத்து பெண்கள் அதுக்கப்புறமா சீதையை பார்த்து, சீதை எப்படிப்பட்டவள், அவள் பார்த்த உடனே எப்படி அவ்வளவு அழகானவள், இந்த தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்ய அவளும் புறப்பட்டு விட்டாள், இவ்வளவு மாதிரி பாக்கியசாலி யார் இருக்க போகிறார்கள்? தன்னுடைய கணவனின் சுகத்திலேயே தன்னுடைய சுகத்தையும், கணவனுடைய துக்கத்திலேயே தன்னுடைய துக்கத்தையும் பார்க்கக்கூடியவள் அவள். ஐயோ, இது என்ன, இது கொடுமை, இந்த நகரம் எங்கே போய்விட்டார்கள்? இந்த நகரத்தை காக்க வேண்டிய சாசன தேவதைகள் அங்கேயும் வந்துச்சு. நகரத்தை காக்க வேண்டிய தேவதைகள் எங்கே சென்று விட்டார்கள்? ஏன் இந்த அமங்கலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? யார் அவர்களை 3 பேரையும் போவதை தடுக்க முடியும்? யாராவது தடுங்கள் அப்படின்னு நகர மக்களும் தன் சக்தி இல்லாம எல்லாருமே கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்படி ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் புறப்பட்டு போக அவர்கள் பின்னாலே பெரும் படை திரண்டு போகிறது. ஆண்கள், பெண்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் கண்களில் நீரோடு ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் சீதாவையும் பின்தொடர்ந்து போகிறார்கள். ராமர் அவர்களை தடுத்து, நீங்கள் வர வேண்டாம், போதும், நீங்கள் போங்கள், உங்கள் வீட்டுக்கு போங்கள், போய் உங்க காரியங்களை பண்ணுங்கள் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லுகிறார் நின்று. ஆனால் யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. ராமர் அவருடைய 3 பேரும் போக போக இவர்களும் அவர்கள் நகரத்தை விட்டு வெளியில் போவதற்கும் போக ஆண் கூட்டமும் பெண்களும் பாலகர்களும் இளைஞர்களும் வயதினர்களும் எல்லாருமே சேர ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, ராமர் போறாரு, எங்க போறாரு, எங்கேயோ போறாரு, வாங்க அப்படின்னு உடனே எல்லாரும். இப்போ மகாராஜ் விகாரம் பண்றேன்னா
எப்படி எல்லாருமே பின்னாடி போறாங்களோ அது மாதிரி ஒரு ராமர் போன உடனே விகாரம் பண்றோமா, அது மாதிரி எல்லா வீட்டுல இருந்தும் பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க, முதியவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே ராமர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ऐसे करने से उनकी यात्रा विलंब हो रहा था. இப்படி போறதுனால கூட்டம் ஜாஸ்தி ஆகி போச்சு. ராமர் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா போறது வேகம் குறைஞ்சு போச்சு. அவர் ஒவ்வொரு அடியிலும் நின்று நின்று போக வேண்டியதாயிடுச்சு. எல்லாருமே கூட்டம் சேர்ந்தாங்க, முன்னாடி ஓடுறாங்க, பின்னாடி கூட்டம் நிறைய வந்துட்டு நடுமரத்துல இவங்க மாட்டிக்கினாங்க. ராம கி வனகமனன் மானோ சூரிய நா தேக் சகே வக்பி உசி சமய அஸ்த ஓகயா. இப்படி ராமர் போவதை பார்க்க சகிக்க முடியாத சூரியனும் சீக்கிரமாகவே அது மறைந்து விட்டது. நம்ம கண்ணில் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோ என்னவோ, அதுவும் சீக்கிரமாக மறைஞ்சு போச்சு. எல்லா திசைகளிலும் பூமியிலும் இருள் சூழ ஆரம்பித்தது. तो प्रजाजनों ने श्री राम का संग ना त्यागा. அப்படிப்பட்ட நிலையிலும் மக்கள் ராமரை விடுவதாக இல்லை. அவர்களும் போறாங்க, எங்க போதாம நாங்களும் கூட தான் போவோம் அப்படின்னு விடலன்னு சொல்லிட்டு போறாங்க. तब श्री राम ने जन समुदाय को लौटाने के निमित्त समीप ही उद्यान में अरनाथ भगवान की चैत्यालय में रात्रि के विश्राम करने की निश्चय प्रवेश किया. எப்பொழுது மகர மக்கள் யாருமே போக தயாராக இல்லாத போது நம்ம அதிகமான தூரம் போவது நல்லது இல்லை என்று நினைத்து அவர்கள் என்ன பண்றாங்க, ராமர் அங்கே பக்கத்துல நகரத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியானத்தில் ஒரு வனத்தில், அதாவது ஒரு தோட்டத்தில் அங்க ஒரு சைத்தியாலயம் இருக்கிறது. அது எந்தநாத பகவான் சைத்தியான ராத்திரி நேரத்தை இங்கே தங்கி விடுவோம்னு நினைக்கிறாங்க. அங்க அருணாத பகவான், மல்லி முனீஸ்வரர், இந்த முனீஸ்வரர் காலத்துல இருக்கிறாரு. அதனால அருணாத பகவானுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை தங்கிடுறாங்க. सीता सहित दोनों भ्राता चैत्यालय की तृतीय द्वार के पार कर प्रतिमा को निकट पहुंच गए. तो மூணு பேரும் அந்த ஜனாலயத்தின் உள்ளே சென்று 3 துவாரங்களை கடந்து பகவானுடைய அருகில் சென்று பகவானை தரிசனம் பண்ணுகிறார்கள். शेष व्यक्तिगल प्रकर ने द्वितीय द्वार पर ही इस प्रकार रोक लिया जिस प्रकार तीव्र मोह मिथ्या दृष्टि जीव को शिवपुर जाने से रोक लेता है. तो எப்படி அவர் உள்ள போன உடனே மற்ற மக்கள்லாம் ரெண்டாவது இவங்க 3 கதவை தாண்டி உள்ள போய் நிக்கிறாங்க, பகவான் தரிசனம் பண்றாங்க. இனிமேல் இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமும் 2வது கேட்டாண்ட நின்றுட்டாங்க, தடுக்கிறாங்க. அதை சொல்றாரு. எப்படி தடுக்கிறார்கள்னு கேட்டீங்கன்னா, இந்த தீவிர மித்யாதிஷ்டியினுடைய ஜீவனு தடுக்கப்படுது மித்யாத்துவ கர்மத்தினால. இது எங்கன்னா மோட்சம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி மித்யாத்துவ கர்மம் மித்யாதிஷ்டியை தடுக்கிறதோ அப்படி அந்த நகரத்து வாசிகள் அவரை கோயில்ல இருந்து இனி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க. நல்லா நிக்கிறாங்க, எப்படிதான் நம்மளை கடந்து வெளில போவாருன்னு பார்க்கலான்னு. ஸ்ரீ ராமர், லக்ஷ்மண் மற்றும் சீதை பகவானுக்கு பாவத்தோடு தர்சனம் செய்து பக்தி பாவனையோடு வந்தனை ஸ்துதி செய்து அன்று இரவே அங்கே அருகிலேயே ஆலயத்தின் அருகிலேயே தங்கி விடுகிறார்கள். மாதா கௌசல்யா श्रीराम खंड से लगाकर करुणा जनक रुदन करने लगे. அவனுடைய அம்மா கௌசல்யாவும் இப்ப பின்னாடியே வந்துக்கிறாங்க. இவன் மகன் போறான்னு சொல்லிட்டு கௌசல்யாவும் கூட நிற்கிறாங்க. அவளும் மகன் தங்கி விட்டான் கோயில்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தவன் அங்க மகனை பார்த்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. कौशल्या हे राम ने अनेक प्रकार से समझा बुझा कर माता की धैर्य बांधा. ஆனாலும் அழ ஆரம்பிக்கிறான், ஐயோ மகனே நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமரும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி
அவளுக்கு தைரியம் ஊட்டுகிறார். ராஜமகளில் நீங்க திரும்பி வந்துவிடு அப்படின்னு கௌசல்யா எத்தனையோ முறை சொல்றாங்க. ஆனாலும் கேட்கவில்லை. राजमहल में लौटकर कौशल्या ने राजा दशरथ से खरबत विनय किया, हे नाथ कुलरूपी जलयान शोगरूपी समुद्र में डूब रहा है, उसकी रक्षा कीजिए। राम और लक्ष्मण की प्रत्यावर्तन हेतु तत्काल प्रयत्न कीजिए. உடனே இவர் ஒன்றும் கேட்க மாட்டான் பையன் சொல்லிட்டு வேகமாக அரண்மனைக்கு வராங்க. அரண்மனைக்கு வந்து தன்னுடைய கணவர் தசரதனை பார்த்து கைகூப்பி வினயத்தோட வணங்கி சொல்றாங்க, ஏ நாத்தரே, நம்மளுடைய குலதீபம் இருக்கிறது இப்பொழுது கடலில் மூழ்கி விட்டது போல. அது மாதிரி நம்மளுடைய எப்படி ஒரு படகு வந்து தண்ணீரில் மூழ்கி விட்டதோ அது போல இந்த நகரமே சோகமயமாக சோக சமுத்திரத்தில் மூழ்கிவிட்டது. யாருக்குமே சந்தோஷம் முகத்தில் கிடையாது. இதை நீங்கள் சீக்கிரம் சென்று இந்த மக்களை சந்தோஷப்படுத்துவது உங்கள் கையில் இருக்கிறது. அதனால் நீங்கள் சென்று ராமனையும் லக்ஷ்மணையும் திரும்பி கொண்டு வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் எல்லா மக்களும் சோகத்தில் ஆழ்ந்து போய்விட்டார்கள். அதனால திரும்பி அவனை நீங்க தான் சொல்லி கூட்டின்னு வாங்க சொல்றாங்க. राजा दशरथ ने कहा, ये रानी, एक परिणमनशील संसार मेरे या किसी अन्य की आधीन नहीं है. சொல்றாரு. இப்போ கூட பாருங்க புத்திமதி சொல்றாரு. ஏ ராணி, இந்த உலகமே இந்த மக்களே பார்த்தீங்கன்னா மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. பரிணாமசீலம்னா எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது. ஏன்னா உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது, அதன் போக்குல மாறுது. நான் போய் எப்படி இதை மாறுதலை நிறுத்த முடியும்? मेरे आंतरिक भावना तो यही है कि संसार समस्त जीव सुखी रहे. நான் உண்மையில் என்னுடைய பாவனை என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் சுகமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் துக்கம் வந்து வரக்கூடாது, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் யாரால் அதை செய்ய முடியும்? எல்லா ஜீவன்களையும் சந்தோஷமாக எப்படி வைக்க முடியும்? ஏனென்றால் கர்மத்திற்கு அவங்க செய்த கர்மத்திற்கு ஏற்பவே அவர்களுக்கு சுக துக்கங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. நான் நினைப்பதனால் மட்டுமே ஆய்விடாது. சம்சாரத்தில் அப்படி ஒரு நிலை பார்த்து कोई भी विवेकी व्यर्थ सोக நகி கர்த்தா. அதனால சம்சாரம் வந்து பிறவி வந்து மாறிக்கொண்டிருக்கிறது, அது போக்குல போய் நிற்கிறது. இதை பார்த்து எந்த ஒரு விவேகியும் சோகம் அடைய மாட்டான். அதனால சுற்றம், மகன், மகள், பேரன், இது மாதிரி இஷ்டமான பொருள்கள் देखने से कभी तृप्त नहीं होते हैं. அதனால இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பயுமே இருக்க வேண்டும் சொல்லி எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் திருப்தி மட்டும் வருவதில்லை. எத்தனை நாள் நீங்க வீட்டுல இருந்தாலும் திருப்தி வரது கிடையாது. எத்தனை நாள் நீங்க பொருளோட இருந்தாலும் போதும் அப்படின்ற எண்ணம் வருவதில்லை. தனம் மற்றும் ஜீதவ்ய சேபி கபி திருப்தி நகி ஹோத்தே ஹை. செல்வமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், என்றுமே திருப்தி வருவதில்லை. போதும் வாழ்ந்தது அப்படின்னு யாருன்னா திருப்தி வரது கிடையாது. அதே மாதிரி போதும் செல்வம் போதுமானது என்றும் திருப்தி வராது. ஆயுதோ சமாப்தி ஓ ஜாத்திகை. ஆனால் திருப்தி வரவில்லையோ தவிர ஆயுள் வந்து முடிவடைந்து விடுகிறது. ஆனால் இந்திரியம் அந்நிய விஷயங்களில் சுக முழுமை பெறுவதில்லை. இந்த காரணத்தினால் ஜீவன் வேறு வேறு பிறவிகளில் சென்று பிறக்க வேண்டியிருக்கிறது. நீ அந்த மகனினுடைய தாயாக இருக்கிறாள். உன்கா வைபவ தேக்க திருப்தி ஓனா சாய்த்தேகோ. அவனுடைய வைபவத்தை, மகனுடைய வைபவத்தை பார்த்து திருப்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய். அதனால் துமே உனே வாபிஸ் லோட்டா லாவோ. அதனால நீ தான் விரும்புகிறாய், நீயே சென்று உன் மகனிடம் கூறி
அவனை திருப்பி கூட்டு கொண்டு வா. மைனே தோ சப் ராஜ்ய வைபவ தியாக தியா. நாளை இப்போது நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டேன், மகனையும் தியாகம் செய்து விட்டேன், வைபவத்தையும் தியாகம் செய்து விட்டேன். இப்போது எனக்கு அவன் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. உனக்கு எண்ணம் இருக்கிறது, நீ சென்று பேசி ஈசி கூட்டுன்னு வா. யார் நான் வேணான்னு சொல்ல. பாப கிரியாசே நிவத்தி ஹுவாஹே. பாப் கிரியாசு நான் எல்லா பாபங்களில் இருந்தும் விடுதலை அடைந்து விட்டேன். ராஜ வைபவத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன். மோகம் குடும்ப மோகத்தில் இருந்தும் விடுதலை அடைந்து விட்டேன். இப்போது நான் முனியாக தயாராகிவிட்டேன். அதனால் வீணாக என்னிடம் என்று கூறி இதை கூட்டு கொண்டு வா, அழைத்து கொண்டு வான்னு சொன்னாலும் என்னால் அது இப்போ சாத்தியம் கிடையாது. எல்லாமே நான் கடந்து வந்தாச்சு. நீ உனக்குதான் ஆசை இருக்கிறது, பையன் வைபவம் பார்க்கணும், அவன் ராஜாவா ஆகணும், அவன் இது பண்ணனா நீ போய் கூட்டுன்னு வா, நீ போய் எது வேணாலும் பண்ணு, என்ன கூப்பிடாது. நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன். வை வியர்த்த கிளேஷ கியோம் கரும். அதனால இப்ப போய் ஐயோ மகன் போய்விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் வீணாக துக்கம் அடைய வேண்டும். முஜே இஸ்மே சுக துக்கி பிரீத்தி கியோ ஹோ. அதனால மகன் வந்தால் என்ன, மகன் போனால் என்ன, இதுல என்ன சுகம் இருக்கிறது, என்ன துக்கம் இருக்கிறது? எனக்கு எந்த சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. நான் இப்பொழுது சென்று நாளை முனியாக போகிறேன், அவ்வளவுதான் இப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால கணவன் வந்து கை வச்சுட்டாரு. அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுமா, இவ என்ன போய் கூட்டணும், அவன் வந்தா நானா வேணான்ற வந்தா வச்சுக்கோ, நான் போறப்பறேன், என் வேலை முடிஞ்சு போச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. நான் ராஜ்ய பதவி வாழ்ந்தாச்சு, மனைவியோட வாழ்ந்து எல்லாத்தையும் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. तो राजा दशरथ ने पुत्र भरत को राज्य सौंप दिया। मैं श्री राम की वियोग से कुछ व्याकुल चित्त अवश्य हुए, परंतु तत्व चिंतन कर हृदय में समता धारण कर वैराग्य दृढ़ हुए. नाल भरतங்களை கூப்பிட்டு, அப்பா நீ அண்ணன் போயிட்டான், லக்ஷ்மணனும் போயிட்டான், ரெண்டு பேரும் ரெண்டு அண்ணன்களும் போயிட்டாங்க, நீ தான் அடுத்தது, நீ தான் அந்த ரேங்க்ல இருக்கிற மூணாவதா. அதனால ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் இப்ப யாருமே கிடையாது. நான் யார்கிட்ட ராஜ்யத்தை கொடுக்கணும்னா உங்ககிட்ட தான் ராஜ்யத்தை கொடுக்கணும். அதனால இந்த ராஜ்யத்தை பொறுப்பை உன்னிடம் சுமத்துகிறேன். நான் வந்து இப்போது சுதந்திரமாகி விட்டேன். எனக்கு உன்னுடைய அண்ணன் இந்த நாட்டை விட்டு போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தத்துவ சிந்தனை செய்து இதயத்தில சமதாவோடு வைராகியத்தை திடமாக்கி கொண்டேன். ராஜா தசரதன் ராணிகளை அழுவதை பார்க்கிறார். 4 ராணிகளும் அழுறாங்க, மூளைக்கு மூணு அழுறாங்க. உங்க சம்சார சொரூபத்தை சொல்றாரு பெண். அவங்கள மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, சம்சாரம் நிலையில்லாதது, என்னைக்கா இருந்தாலும் பிரிய வேண்டியது, கணவன் மனைவி எதுவும் இந்த உறவுமே நிலையில்லாதது, அப்படி இப்படின்னு ஏதோ அப்படியே தர்மத்தை எல்லாம் சொல்றாரு. சொல்லி தைரியப்படுத்தி எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டு தானாகவே எல்லாருக்கும் மன்னிப்பை தந்து வே மகேந்திர தியானமே ஆச்சாரிய ஸ்ரீ சர்வ பிருது ஹித சுவாமிக்கு சமீப ஆயே. அதனால எல்லாமே சொல்லிட்டு அடுத்த நாள் காலை ஏதாவது புறப்பட்டு வந்துடுறார். எல்லாருக்கிட்டையும் சமா கேட்டு மன்னிப்பு கேட்டு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு முடிஞ்சு போச்சு என் வேலை, இனிமேல் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுறாங்க. அழுதுனே இருங்க, நான் என்ன பண்ண முடியும், உங்க அழுகி நிற்கத்தை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு சமா கேட்டுட்டு சமா கொடுத்துட்டு அவர் வந்து பக்கத்துலேயே தான் மகாராஜ் இருக்கிறாரு. அந்த இதுல வனத்துக்கு பக்கத்துல நகரத்து அயோத்தியா நகரத்து பக்கத்துல அங்க போய் ஆச்சாரியர் ஸ்ரீ சர்வபூதஹித சுவாமியை வணங்குகிறாரு. கிட்ட போயிட்டார். आचार्य श्री के अत्यंत भक्ति तथा विनय पूर्वक प्रणाम कर निशल्य होकर उन्हें जैनेश्वरी दीक्षा धारण की. नाल आचार्य श्री वणंगी பக்தியோடு வினயத்தோடு நமஸ்காரம் செய்து எந்த விதமான சல்யமும் இல்லாமல் திடமாக ஜினேஸ்வரி தீட்சையை அவர் ஏற்றுக்கொண்டார். ராமர் தசரதன் राजा दशरथन एकल बिहारी मुनि होकर घोर तपचर्या करने लगे, परंतु ज्येष्ठ पुत्र राम की प्रति हुए अन्याय की किंचित मानसिक वेदना के कारण उन्हें शुक्ल ध्यान मोक्ष प्राप्ति की साक्षात्कार उत्पन्न नहीं हुआ था.
ஸோ தசரதன் வந்து பின்னால அதுக்கப்புறம் தனியாகி சங்கத்திலிருந்து தனியாகி விகாரம் பண்ணி கடுமையாக தவம், கோரமான தவம் செய்கிறார். ஆனால் அவர் மனசுல கொஞ்சோண்டு கஷ்டம் இருக்கிறது. நம்ம வந்து பெரிய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுக்காமல் அநியாயம் செய்து விட்டேனே அப்படின்ற மனசுல ஒரு சின்ன அளவுக்கு வேதனை உள்ள இருந்துட்டே இருந்தது. அது வந்து உள்ளுக்குள்ளார லேசா இருந்துட்டே இருந்தது. அது காரணத்தினால் அவ்வளவு கடுமையான தவம் செய்த போதும் அவருக்கு சாக்ஷாத் மோட்சத்துக்கு காரணமான சுக்ல தியானம் வரவில்லை. वे एक दिन तत्व दृष्टि से विचारने लगे कि स्नेह ही कर्म बंध की मूल कारण है। मैंने अनंत बार जन्म लिया, उन जन्मों में अनंत माता पिता बंधु भाद्य पुत्र कलत्र आदि कहाँ गए। அப்படி ஒரு நாள் அவர் அமர்ந்து கொண்டு தத்துவ நோக்கில சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். நான் இந்த ஸ்நேகம்தான் கர்ம பந்தத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது. நான் அனந்த பிறவிகளில் ஜென்மம் எடுத்திருக்கிறேன். அனந்த முறை எனக்கு அனந்த பேர் தாய் தந்தையாக இருக்கிறார்கள், உறவினர்களாக இருக்கிறார்கள், மகனாக இருக்கிறார்கள், மனைவியாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் அனந்த பிறவி எடுத்த அனந்த முறை மனித பிறவி கிடைச்சிருக்கிறது. அனந்த முறையிலும் எனக்கு அனந்தம் பேரு தாய் தந்தை இருக்கிறாங்க, மனைவி இருந்துக்கிறாங்க, மகன் இருந்துக்கிறாங்க, எல்லாரும் இருந்துக்கிறாங்க. இப்போது எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? என்னுடைய அந்த பாவத்துல அம்மா எங்க இருக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி பாவத்துல அம்மாவா இருந்தவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க போயிட்டாங்க எல்லா உறவினர்களும்? அநேக பார் சொர்க்கம் போயும் கூட தேவகதி சுகத்தை அனுபவம் செய்திருக்கிறேன். அநேக முறை நான் பசு பக்ஷி பரியாயத்தை தாரணம் செய்து பசி தாகத்தினால அநேக விதமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். அநேக முறை மகா துக்கத்தை தரக்கூடிய பயங்கரமான நரகத்தில் சென்றிருக்கிறேன். சொல்ல முடியாத துக்கத்தை அங்கு அனுபவித்திருக்கிறேன். இப்படி அங்கு தேகம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது. அது மாதிரி ஆனாலும் அந்த மெர்க்குரி மாதிரி பாதரசம் போல திரும்பி ஒன்றாக கூடிக்கொண்டது. மரணத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நரகத்தில் அந்த ஆசைக்கு பூர்த்தி ஆவதில்லை. ஆயுள் முடியாமல் மரணமும் கடிவதில்லை. மனுஷ பாவத்தை நான் அநேக முறை அடைந்தாலும் புண்ணிய யோகத்தினால மனுஷனாக பிறந்த போதும் தட்ரசம் 6 வகையான சுவை கூடிய உணவையே உண்டு காலத்தை கழித்திருக்கிறேன். பகுமூல்யமான வஸ்திர ஆபூஷணங்களை நானே தாரணை செய்து ராஜ பதவியை அடைந்து பலமுறை ராஜாவாகவும் இருக்கிறேன். இந்த பூமியை ஆண்டிருக்கிறேன். சாரம் என்னன்னு கேட்டா, சம்சாரத்தில் கர்மத்தின் சயோகத்தினாலேயே எல்லாமே பார்க்க கிடைக்கிறது, கேட்க வருகிறது, உபயோகத்திற்கு வருகிறது. 3 உலகத்திலும் அப்படி எந்த ஒரு ஜீவு நகிகை ஜோ கிசி நா கிசி பவமே மேரே மாதா பிதா பந்து பாந்தவிய ஸ்திரீ புத்திராதி ரூபமே நாகோ. ஸோ திரும்பி தமிழ்ல சொல்ற, அதை ஹிந்தியில படிச்சேன். 3 உலகத்திலும் ஐசா கோய் நகி ஜீவன, ஒரு ஜீவன் கூட கிடையாது. என்ன கிடையாது? எனக்கு தாய் தந்தையாக அவர்கள் இல்லை என்ற நிலை கிடையாது. 3 உலகத்திலும் எனக்கு தாய் தந்தையாக இவர் இல்லை அப்படின்னு ஒரு ஜீவன் கூட சொல்ல முடியாது. எந்த ஜீவனை பார்த்தாலும் அந்த ஜீவன் உங்களுக்கு ஏதோ ஒரு பிறவியில் தாயாக இருந்திருக்கிறது, ஏதோ ஒரு பிறவியில் தந்தையாக இருக்கிறது, ஏதோ ஒரு பிறவியில் உறவினராக இருக்கிறது, ஏதோ ஒரு பிறவியில் அதே ஜீவன் மகனாகவும் மகளாகவும் இருந்திருக்கிறது. அதனால உலகத்துல நமக்கு சொந்தமில்லாத ஜீவனே கிடையாது. ஸோ எல்லா ஜீவன்களும், அது எறும்பாக இருக்கட்டும், அது செடி கொடியாக இருக்கட்டும், அல்லது மனிதராக இருக்கட்டும், எல்லா ஜீவன்களுமே ஏதோ ஒரு பவத்தில் எனக்கு
தாயாக இருந்திருக்கிறது, தந்தையாக இருந்திருக்கிறது, உறவினராக இருந்திருக்கிறது, சிநேகத்தை சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறது. तो पृथ्वी पर ऐसा कोई स्थान नहीं जहां मैंने जन्म मरण ना किया हो. அது மாதிரி உலகத்துல எந்த ஒரு இடமும் கிடையாது நான் எங்கே பிறக்கவில்லை, நான் எங்கே மரணம் அடையவில்லை, அப்படி ஒரு இடமும் கிடையாது. அநேக முறை சத்ருபி மித்ர ரூப ஓகையே, அநேக முறை எனக்கு விரோதியாக இருந்தவர்களே நண்பரானார்கள், நண்பர்களே விரோதியானார்கள். சம்சாரத்துல எல்லா பதார்த்தங்களும் என்னை விட வேறானதாக இருக்கிறது. जब हाड मांस शर्म रुधिर वसादि शब्द धातुओं की संयोग से निर्मित एक अत्यंत अपवित्र काया भी मेरा नहीं है. तो இந்த உடல் எலும்பு மாமிசம் சதை ரத்தம் போன்ற 7 தாதுக்களால் ஆன இந்த உடலே என்னை விட வேறானதாக இருக்கிறது, அபவித்திரமாக இருக்கிறது, அது என்னை விட வேறானது அப்படின்றதை நான் இப்பொழுது முஜிசே பிரத்யக்ஷ பின்னகை இப்பொழுது நான் உணர்கிறேன், அறிகிறேன். இது பிரத்யக்ஷமாக என்னை விட வேறானதாகவே இருக்கிறது. एक जीव संसार में एकाही जन्म मरण करना करता है. ஸோ ஏதாவது 12 பாவனைகளை பாவிக்கிறார். அதனால ஒவ்வொரு பாவனையா சொல்றாங்க அவங்க. நாளை இந்த ஜீவன் தனியாகவே இறப்பு பிறப்புகளை எடுக்கிறது. இங்கு சம்சாரமே ஸ்திர் கோயி நைகை, இந்த உலகத்துல இந்த இறப்பு பிறப்பு இல்லாமல் யாருமே நிலையாக இருந்தது யாருமே கிடையாது. एक ना एक दिन मृत्यु सभी की होती है. என்றாவது ஒரு நாள் மரணம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வருகிறது. இன்னைக்கு ஒருத்தருக்கு வருதுன்னா நாளைக்கு ஒருத்தருக்கு வருது, 5 வருஷம் 10 ஒருத்தருக்கு வருது, 10 வருஷம் 10 ஒருத்தருக்கு வருது, எப்போ வேணாலும் வருது, ஆனா கண்டிப்பாக வருகிறது. मृत्यु से कभी कोई किसी का रक्षा नहीं कर सकता. तो மரணத்தில் இருந்து யாரும் யாரையும் காப்பாற்றவே முடியாது. வித்யாத்வம் விரதம் இல்லாமல் இருக்கிறது, பிரமாதம் கஷாயம் காரணமாக நமக்கு கர்மத்தினுடைய ஆசிரமம் வருகிறது. இதுதான் மூல ஹேது என்று சொல்லப்படுகிறது. விரதம் சையமம் முதலானவைகளின் மூலமாக கர்மத்தை வராமல் தடுப்பது சம்பரைய தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் தபத்தின் மூலமாக கட்டப்பட்ட கர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தியும் ஆத்மாவிடம் இருக்கிறது. இந்த சம்சாரத்தில் ஆத்ம ஞானமே மிகவும் துர்லபமாக கிடைக்கிறது, இருக்கிறதுலே கஷ்டமாக கிடைக்கிறது. எப்பயுமே கிடைக்காமல் ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அது ஆத்மா பற்றிய ஞானமாகும், ரொம்ப துர்லபமாக இருக்கிறது. நான் ஜீவ தயை ओत प्रोत अहिंसा धर्म बड़ी कठिनाई से एवं सौभाग्य से प्राप्त किया है. நானே இந்த தயை தர்மத்தை அஹிம்சா தர்மத்தை மிகவும் கடுமையாக சாதனை செய்து அதுக்கப்புறம் முயற்சி செய்து விரதங்கள் இருந்து அது மாதிரி சௌபாகியத்தினால பிராப்தி ஆயிருக்கிறது. நாளை என்ன சொல்றாங்க, ஜெயின குலத்துல பிறக்கிறது, ஜெயினராக பிறக்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதற்காக இந்த ஜீவன் பல பிறவிகளில முயற்சி செய்திருக்கிறது, அகிம்சையை காப்பாற்றி இருக்கிறது, தர்மத்தின் மீது ருச்சி இருந்திருக்கிறது, தர்ம காரியங்கள் செஞ்சிருக்கிறது. ஸோ அதன் காரணமாக தான் தர்ம உள்ள இந்த குலத்தில பிறந்திருக்கிறது. அதை ஏவ புத்திரோம் கி விகல்ப கியோம் கரோம். அதனால இந்த மகன் சம்பந்தமான விகல்பங்களை நான் ஏன் செய்ய வேண்டும்? இப்படி முனிவர் தசரதர் திரும்ப திரும்ப சிந்தனை செய்து மகன் மீது இருந்த மோகத்தையும் குறைக்க ஆரம்பிக்கிறார். குறைத்து மோகம் இல்லாதவராக ஆகிவிடுகிறார். மற்றும் கோர தபத்தின் மூலமாக கர்ம சத்ருவை விநாசம் செய்ய அவர் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்.
இப்படியாக அந்த தீட்சை சம்மத்தி முடிந்துவிட்டது. இங்கே அடுத்த அதிகாரம் 17வது அதிகாரம். राजा भरत आगिविட்டார். राजा भरत को पिता की मुनि हो जाने तथा माताओं की विलाप पूर्ण रुदन से एक समस्त राज्य विभूति விஷவத் பிரீத்தித் होती थी. அவரை வந்து என்ன பண்றாரு, வேற அண்ணன் 2 பேருமே போயிட்டாங்க, அப்பாவும் போயிட்டாங்க, அங்க யாருமே நகரத்தில் இல்லாத போது மந்திரிகள்லாம் சொல்றாங்க, இப்போது நீதான் அடுத்ததாக இருக்கிறாய், அதனால நீதான் ராஜாவாகணும்னு சொல்லி பரதனுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா வேற வழி இல்லாமல் பரதன் ராஜாவாயிட்டாரு. அதனால தந்தையும் போய்விட்டார். அம்மாவினுடைய புலம்பல், எல்லா அம்மாவும் வந்து ஏதோ நீயும் போயிடாதடா கண்ணா, 2 பேர் போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, நீயும் போயிட்டா அப்புறம் நாங்கெல்லாம் என்ன ஆகிறதுக்கு 4 அன்னைகள் இருக்கிறோமே, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன ஆவாங்கன்னு அழுது அழுது எப்படியோ ஒண்ணு காரியத்தை சாதிட்டாங்க, ராஜாவாகிட்டாங்க. ஆனாலும் ராஜா பரதனுக்கு இந்த ராஜ்ய வைபவமோ அந்த இதுவோ 5 இந்திரிய சுகமோ விஷம் போல இருக்கிறது. அதுல ருச்சி கிடையாது. விஷத்தை குடிப்பது போல அவர் வந்து விஷம் போல அனுபவம் செய்கிறார். भरत को अत्यंत उदास होकर माता कैकेयी कहने लगे, ये पुत्र तूने राज तो पाया, परंतु श्री राम एवं लक्ष्मण के बिना तेरा राज्य करना शोभा नहीं देते। सदैव सुख से पलने वाले श्री राम तब लक्ष्मण एवं सीता सहित गहन वन में कष्टमय पाषाण युक्त विषम भूमि पर बिना वाहन कैसे चलते होंगी. तो இப்பொழுது கைகேயி அவன் அம்மா வந்து சொல்றாங்க, ஏ மகனே, நீ வந்து ராஜ்யம் உனக்கு கிடைத்து விட்டது, நீ ராஜாவாகி விட்டாய், ஆனால் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் இல்லாமல் நீ துன்பப்படுகிறாய், அவர்கள் இல்லாமல் இந்த ராஜ்யம் சோபை தரவில்லை. அவர்கள் சின்ன வயசுல இருந்து ராஜ குடும்பத்துல வைபவத்துல வாழ்ந்தவர்கள், நல்லா வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் இப்பொழுது அடர்த்தியான காட்டிற்குள்ளாரே எப்படி கஷ்டமயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே படுப்பார்கள்? பாறை மீதுதான் அவர்கள் படிக்க வேண்டும், அல்லது கல்லு முள்ள உள்ள பூமியில் எப்படி படுப்பார்கள்? அவர்களுக்கு என்ன வாகனம் இருக்கிறது போவதற்கு? சர்வதா சுகோமல்ல செய்யாப்பர், எப்பொழுதும் மென்மையான படுக்கையின் மீது படுத்து உறங்கிய அவர்களுடைய துர்பாகியம் பார். வனத்தில் சென்று எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறார்களோ. அறுசுவை உணவை உண்ட அவர்கள் இன்று உணவில்லாமல் எதை ரசமில்லாத உணவை எதை அவர்கள் உண்ணுகிறார்களோ. ஏ மகனே, நீ தற்கால सुस्वाद भोजन करने वाले अब नीरस वृक्ष आकार कैसे करते होंगी. அதனால அறுசுவை உணவை, பால் தயிர் அதெல்லாம் சாப்பிட்டு 6 சுவை உணவை உண்டவர்கள் இப்பொழுது உணவு எங்க போவாங்க? பாலுக்கு எங்க போவாங்க? தயிருக்கு எங்க போவாங்க? எண்ணெய் நெய்க்கு. அதனால இப்ப எதுவுமே இல்லாமல் ஏதோ நீரசமான உணவு உண்டு கொண்டு வாழ்க்கை எப்படி நடத்துகிறார்களோ. ये पुत्र तुम तत्काल आहार उन्हें निम्रता पूर्वक समझा कर प्रत्यावर्तित करा लावो, मैं भी तुम्हारे पीछे पीछे शीघ्र ही आती हूँ. அதனால நீ இப்பொழுது விரைவாக சென்று அவருடைய அண்ணன்களை பணிவாக வணங்கி அழைத்து வா, நானும் உன்னோடே வருகிறேன். நானும் சொல்றேன், நானும் என் பேச்ச கண்டிப்பாக ராமர் கேட்பாரு. அவங்க அந்த இடத்துல இது மாதிரி காட்டுல இருக்கிறது நல்லது கிடையாது. என்ன சாப்பிடுவாங்க, எங்க படுப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எங்க மழையில எங்க தங்குவாங்க, குளிர்ல எங்க தங்குவாங்க, அவங்க எங்க துணி இருக்குது. அதனால அவங்களுக்கு சீக்கிரம் போய் அழைத்து கொண்டு வர வேண்டும். நானும் வருகிறேன், உன் பின்னாடியே வருகிறேன், நீ புறப்படு அப்படின்னு சொல்றாங்க. ராஜா பரத் माता कैकेयी निर्देश पर तत्काल वेगशाली तुरंग पर आरूढ़ होकर
श्री राम लक्ष्मण एवं सीता की प्रत्यावर्तन हेतु अग्रसर हुए. ராஜா பரதனும் உடனாக தந்தை தாய் சொல்ல கேட்டு உடனாகவே ஒரு நல்ல வேகமான குதிரையை தேர்ந்தெடுத்து அந்த குதிரையின் மீது அமர்ந்து அந்த ராமர் லக்ஷ்மணர் சீதை இருக்கும் இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடறாரு. वे मार्ग में लौटते हुए नए नर नारी से श्री राम यहाँ से कितनी दूर है एक जिज्ञासा करते हुए अग्रसर होते जाते हैं. அப்பொழுது அங்க வழியில் இருப்பவர்களை எல்லாம் கேட்கிறார், எங்க ராமர் போனாரா இந்த பக்கம்? அவன் போனார். 3 பேர் போனாங்களா? போனாங்க. ராமர் லக்ஷ்மணர் சீதையை பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்ப பார்த்தீங்க? எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே போகிறார். श्री रामचंद्र ने चैत्यालय की तिथि द्वार के निकट अनुसमुदाय के निद्रा से निमग्न देखा. तब उन्होंने लक्ष्मण और सीता सहित अर्धरात्रि में ही जिनेन्द्र देव की प्रतिमा को नमस्कार किया तथा एवं द्वार की खिड़की से बाहर निकलने तथा सीता को मध्य में कर दक्षिण दिशा की ओर प्रस्थान किया. ஸோ அங்க என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு எல்லாருமே வெளியில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி தீட்சை இருக்கு, அதான் அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது துவாரம் வெளியில எல்லாருமே அந்த மக்கள் எல்லாருமே வெளியில படுத்துங்கிறாங்க. பார்த்தாரு, என்னடா இது, இவங்க விடமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அர்த்தராத்திரியில எழுந்தாரு. சீதையும் கூப்பிட்டுக்கிறாரு, லக்ஷ்மணனை கூப்பிட்டு அந்த நடு இரவில் அவர்கள் அந்த ஒரு ஜன்னல் வழியாக வெளியில வராங்க. ஒரு ஜன்னல் இருக்கிறது, கதவு வழியா தான் படுத்துங்கிறாங்க. ஜன்னல் வழியாக வெளியில 3 பேரும் வெளியில வந்து சீதை நடுமத்தில வர, ராமர் முன்னே செல்ல, சீதை பின்னே வர, அதுக்கு பின்ன லக்ஷ்மண் தொடர 3 பேருமே அங்கிருந்து தெற்கு நோக்கி விகாரம் பண்றாங்க, நடந்து வராங்க. कुछ दूर अग्रसर होने पर नगर निवासी उनसे फिर आ मिले. तब श्री राम ने अनेक को तो समझा बुझाकर किसी प्रकार वापिस लौटा दिया, परंतु फिर भी बहुत से लोग उन्हें संग संग चलने लगे. அது மாதிரி அவர் போய் கொண்டிருக்கிற நைட்ல எவ்வளவு தூரம் போக முடியும்? அது அப்புறம் காலைல பாக்குறாங்க, ஐயோ ராமர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே மறுபடியும் தேடின்னு பின்னாடியே போறாங்க. போயிட்டு ராமரை பார்க்கறாங்க. எங்கேயோ அதான் இவங்கெல்லாம் வண்டி வச்சுக்கிறான், அவர் நடந்து போறாரு, எவ்வளவு தூரம் போக முடியும் அவர்? ஸோ இவரை போய் வண்டி வாகனத்துல போயிட்டு உடனே பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சிட்டு இல்ல திரும்பணும், நீங்க திரும்பணுன்றாங்க. நிறைய பேருக்கு அவர் ராமர் சொல்றாரு, நீங்க எல்லாம் திரும்பி போயிடுங்கப்பா, அதெல்லாம் போய் உங்க வீட்டை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, நீங்க அங்க அப்பா அம்மாவை பாருங்கப்பா, என் பின்னாடியே வந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கொஞ்சம் பேர் திரும்பிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம சொல்லி ஒன்றும் கேட்க போட்டு கிடையாது, ராஜா கேட்பாரா ராமர் கேட்பாரான்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்துட்டாங்க. ஆனாலும் சில பேர் பிடிவாதமாக, இல்லை நீங்க எங்கதான் போனாலும் சரி நான் உங்களோட தான் இருப்பேன் நானு அப்படின்னு போறாங்களாம். मार्ग में उन्हें एक सघन एवं भयानक अडवी मिली, जिसमें अनेक गगन चुंबी उदंग वृक्ष थे. वन में अनेक सिंह, हस्ती आदि घूर एवं हिंसक वन्य प्राणियों की निवास था. அவர்கள் போயிட்டு கொண்டாங்க, இவர்களும் போறாங்க. சொன்னா கேட்கல. வழியில ஒரு இடத்துல கடுமையான ஒரு காடு, பயங்கரமான ஒரு காடு கிடைக்கிறது. அதுல அநேக விதமான மரங்கள், பயங்கரம் பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது. அங்கே சிங்கங்கள், யானை போன்ற குரூரமான விலங்குகள் இருக்கிறது. இம்சை செய்யக்கூடிய நரி, அதுக்கப்புறம் புலி, அதுபோல பிராணிகளும் வாசம் செய்யக்கூடிய காடு. वन की समीप ही एक अत्यंत गहरी सरिता प्रवाहित हो रही थी, जिसमें विशाल काया भयानक मगरमच्छ आदि जलचर प्राणी मुख भाये धैर्य रहे थे. ஸோ அந்த
வனத்துக்கு முன்னால ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஒரு ஓடை மாதிரி நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதிக்கு அது அருகில், அந்த காட்டுக்கு அருகில் நதி ஓடிக்கொண்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா வாயை திறந்து கொண்டு முதலைகள் இங்கும் அங்குமாக அது நீந்தி கொண்டிருந்தது. பெரிய உடலை உடைய பயங்கரமான அந்த முதலைகள். प्रबलता से कल कल शब्द करते हुए प्रवाहित होती अत्यंत गहरी नदी को देखकर संग चल रहे व्यक्ति अत्यंत भयभीत होकर श्री राम से विनती करने लगे. ஸோ இப்படி பயங்கரமான காட்டு காட்டுக்கு பக்கத்துல இது மாதிரி நதி ஓடுகிறது, முதலை இருக்கிறது, சிங்கம் புலிகள் கர்ஜனை செய்கிறது, யானை பார்க்கறதுக்கு கிடைக்கிறது. இதெல்லாமே பார்த்து அந்த இருக்கக்கூடிய மக்கள்கள் பயந்து போயிட்டாங்க. பயபீதி அடைந்து ராமரிடம் சொல்றாங்க, ஏ ராமரே, தயாக்கி கடலே, இந்த நதியை நீங்கள் கடந்துதான் அங்க நீங்க போகணும். सहायता कीजिए, हम आपके संग रहकर आपकी सिवाय अपने जीवन सफल करेंगे. அதனால நீங்க இந்த கடலை, இந்த நதியை தாண்டி போகும்போது எங்களுக்கும் உதவி செய்யுங்கள். நாங்களும் உங்களுடனே உங்களுடையே வாழ்வோம். எங்க போனாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை உங்களோடு இருக்கிறது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதனால் நானும் உங்களோடு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. निर्भय श्री राम ने सीता को हाथ थाम कर लक्ष्मण सहित सरिता से प्रवेश किया. अनुवर्ती पीछे आने वाले व्यक्तियों को तट पर खड़े देखकर उन्हें संबोधित होकर कहा. ஆனாலும் சொல்றாங்க, பாருங்க, இந்த நதியை தாண்டுனா அங்க சிங்கம் புலி கடை சத்தம் இங்கேயே கேட்கிறது, யானைகள் மத யானைகள் கண்ணில் வருகிறது. இந்த நதியில பாத்தீங்கன்னா சின்ன முதலைகள் வாயை திறந்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் போகிறது. நீங்கள் நில்லுங்கள், எங்களுக்கும் நாங்களும் வருகிறோம், நாங்கள் உங்களுக்கு கூடவே இருப்போம், அப்படின்னு நீங்க போகாதீங்க, இங்கேயே நில்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பயம் இல்லாத ஸ்ரீராம் சீதையை கையில் பிடித்து கொண்டு லக்ஷ்மணனை பின்தொடர சொல்லி அவர்கள் அந்த நதியை கடந்து செல்கிறார்கள். அதை அங்கு பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் செய்வதறியாமல் இருந்தாங்க. என்ன பண்றது, அவர் போறாரு, நம்ம போனா முதல்ல வாயில மாட்டிப்போமா, அங்க சிங்கம் போய் புலி இருக்கிறது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு கொண்டு அவர்கள் எல்லாருமே அந்த கரையில் இருந்து நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது उन्होंने संबोधित होकर कहा, प्रिय बंधुओं, कृपा आप समस्त नगरी का वृंद अपने अपने वासस्थान को लौट जाए. सीता की हस्त कमल थामे हुए श्री राम धीरे धीरे नदी में चलने लगे. लक्ष्मण भी उनकी अनुसरण करते गए. அப்ப சொல்றாங்க, நதியில இறங்கி கொஞ்ச தூரம் போன உடனே திரும்பி பார்த்து, நீங்கள் யாரும் வர வேண்டாம், இங்கே முதலைகள், யானை, சிங்கம், புலி இவைகள் இருக்கிறது, நீங்கள் தயவு செய்து திரும்பி உங்களுடைய நகரத்துக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள், உள்ளே மறுபடியும் இதை தாண்டி வராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை கையில் பற்றி கொண்டு ஸ்ரீராமர் மெல்லமாக நதியில் செல்ல ஆரம்பிக்கிறார். அவரை லக்ஷ்மணரும் பின்தொடர்ந்து செல்கிறார். उनकी पुण्य प्रभाव से उस सरिता की झलस रथर न्यून होकर आने की नाभि प्रमाण हो गए, जिससे वे तीनों शीघ्र शुकुल सरिता उत्तीर्ण करने में समर्थ हुए. அவர்களுடைய புண்ணிய பிரபாவத்தினால், ராமர் புண்ணிய பிரபாவத்தினால், லக்ஷ்மி புண்ணிய பிரபாவத்தினால் அந்த நதியினுடைய தண்ணீர் குறைந்து விட்டது. நதி தண்ணீர் திடீர்னு குறைஞ்சது. அவர்களுடைய மார்புக்கு அளவுக்கு குறைஞ்சிச்சு. பெரிய தண்ணி போயிருந்தது. இவர்கள் செல்ல செல்ல அந்த தண்ணியுடைய அளவு குறையுது, நாபி அளவுக்கு தான் வருகிறது. அது அப்புறம் 3 பேரும் சீக்கிரமாகவே அந்த நதியை கடந்து அந்தாண்ட
करने समर्थ हुए। शैनी शैनी अग्रसर होने गगन वन प्रांत में प्रवेश किया। ஸோ என்ன ஆச்சு, இவங்கெல்லாம் இங்கேயே நிக்கிறாங்க. இவ்வளோ பேர் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது, முதல்ல இருக்கிறது, எப்படி போறது நிக்கிறாங்க இவங்க. ஆனா இவங்க 3 பேரும் தைரியமாக அந்த நதியை கடக்கும் போது தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காவே புண்ணியத்தினால குறைஞ்சு போச்சு. இவர்கள் கடந்து போயிட்டாங்க. தண்ணி மறுபடியும் அதிகமாகிவிட்டது. இவர்கள் அந்த காட்டில் 3 பேரும் தனியாகவே உள்ளே செல்ல ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆழமான சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாமே வெளியில பார்த்து நிக்கிறாங்க. என்னடா பண்றது, நம்மளால போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு மற்ற வந்தவங்க எல்லாம் அந்த கரையோரம் நிற்கிறார்கள். पात्रु स्नेहवश आकुल राजा भरत वेग घामी अश्व पर आरूढ़ होकर तत्काल सीता तट पर आया एवं उसे पार करने के लिए काष्ठ की विशाल काया स्तंभ डालकर उस पर अस्थायी पुल बनाकर सेना सहित उस पार चले गए. सो இங்க வந்து என்னது, மக்கள் அங்கே நின்னுக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுங்காட்டியும் வேகமாக குதிரையில் வந்த பரதன், அவரை தொடர்ந்து வந்தவங்க எல்லாமே படையே வருது. ஸோ படை வருது, இல்லை கூடயே வருது. ராஜா போகும்போது பின்னாடி சேனாதிபதியோட அவங்க அம்மா அப்பா வராங்க. எல்லாரும் பல்லக்கு கில்லக்கு ரதம் தேர்ல வராங்க. பின்னாடியே வந்து நிக்கிறாங்க. பார்த்தா ராமர் உள்ள காட்டுக்கு போயிட்டார். நதியில மக்கள் நிக்கிறாங்க கொஞ்சம் பேரு. விசாலமான அந்த உடனே எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கிற மரங்களை வெட்டி ஒரு பாலம் அமைக்கிறார்கள். சீக்கிரமாகவே ஒரு பாலம் அமைக்கிறாங்க. பாலம் அமைச்சு அதுக்கப்புறம் அந்த பாலத்துல வந்து எல்லா படைகளும் இந்த பாலத்தை, அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே அந்த பாலத்தை கடந்து அந்த காட்டை போய் சேர்கிறார்கள். இப்பொழுது நேரமாகிவிட்டது. இதனால இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். போதி சமாதி பரிணாம சித்தி சுவாத்மோபலப்தி சிவசௌக்கிய சிந்தாமணிம் சிந்திதவஸ்து தானி காமந்தியமானஸ்ய மமாஸ்து தேவி சாங்கதனவாணி மாதா. எங்கக்கா இருக்கீங்க நீங்களா? நதியோரம் இருக்கிறீங்களா? நதி தாண்டி விட்டு? நதி தாண்டி விடல. எனக்கு என்ன யோசனை தோணுச்சு, என்ன தோணுச்சுன்னா 2 இது கேள்வி கேட்க தோணுது. இல்ல இப்போ பரதன் வந்து பரதன் கிட்ட சொல்றாருல்ல ஜி, இது மாதிரி நீ சின்ன வயசா இருக்கு, சரி நீ வந்து கொஞ்ச நாளைக்கு இது பண்ணுன்றப்ப அவர் வந்து அவன் கேட்கலன்றப்ப அவங்க அம்மா வந்து இது மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப பரதன் அதுக்கு என்ன சொல்றாரு ஜி அங்க? அந்த இடம் எனக்கு ஒரு நிமிஷம் இதுவாயிடுச்சு. பரதர் வந்து ஒண்ணும் சொல்ல, கம்முனுங்கிறாரு. ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் கம்முனுங்கிறாரு, ஒன்னும் சொல்ல. உடனே அவர் சொல்லி ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடியே தான் ராமர் சொல்லிடுறாரு. ராமர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து கடமை எது நீ செய்யணும்னு சொல்லிட்டு ராமர் புத்திமதி சொல்லி அவர் புரிய வைக்கிறாரு. அதான் அப்பாவோட இது நீ பண்ணுன்றது இல்ல. இப்போ எனக்கு என்ன அங்க தோணுச்சுன்னா, பரதருக்கு வந்து ஒரு கோபம் வரலையா? இப்ப நம்மளால இப்ப அவங்க போறாங்களே, நம்ம என் அம்மா ஏன் இப்படி கேட்டாங்கன்றது அந்த ஒரு வருத்தமும் கோபமும் வரலையா? அதுதான் எனக்கு யோசனை. கோபம் வருத்தெல்லாம் வருது, அதெல்லாம் வருது, அதெல்லாம் இங்க குடுக்கல. சுருக்கமா தான் இருக்குது இல்ல, அப்படியே புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கதை சுருக்கம் இது. ஆனா வருது, அது போய் அம்மாவை போயிட்டு சொல்றாங்க, அம்மாவை போய் சொல்ற மாதிரிதான் வருது அது புராணங்கள்ல. ஆனா அதெல்லாம் குடுக்கல. அதெல்லாம் கொடுத்தா விரிவு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லிருக்காங்க. அதான், ஏன்னா நிச்சயமா வந்து நம்மளுடைய இதுவாதான் இருக்கு. அதுக்கு பரதன் ஓகே, இப்ப கைகேயி வந்து பையன் எங்க போயிடுவானோன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அந்த தனக்கு பையனுக்கு இது கொடுக்குன்றப்ப, சரி ஓகே நான் போகல, நான் இங்கே இருக்கேன், ஆனா எனக்கு ராஜா வேணாம், அதுக்காக தானே நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படி நம்மளா தான் அப்படி யோசிச்சு போவோம்னு நினைச்சேன். அதனால நான் போகல, தீட்சை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல பரதன் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுதான் அவரு என்ன சொன்னாலும் அவரு தான் சொல்லிட்டார்ல, அப்பா நான் வாக்கை காப்பாற்றணும், நான் வந்து வாக்கு கொடுத்தாச்சு, உன்னை பட்டணமாக்கு போ சொல்லிட்டு நீ வேணான்னு சொல்ல முடியாது. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்ப அது மாதிரி சொன்னா உன்னுடைய எனக்கு வந்து அபகீர்த்தி வந்துடும். பாரு, இவர் வரதான் வரம் கொடுத்தாரு, ஆனா
வந்து அந்த வரத்தை இவரால் காப்பாற்ற முடியல, ராஜாவாக்க முடியல அப்படின்னு பேர் வரும். அதனால அவங்களே வந்து ஓகே இந்த கார்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே வேணாம்னு சொன்னா கூட அந்த அபகீர்த்தி வரும்ன்றது அவன் ராஜா வேணாம்னு சொன்னா கூட அபகீர்த்தி வரும். எனக்கு வந்து ராஜா அப்புறம் வந்து நான் அந்த இதே சிந்தனையில இருப்பேன், இந்த மாதிரி காப்பாற்ற முடியும். இப்போ ஒரு கவலை இந்த ராமர் பத்திய கவலைன்னா அப்ப அதை பத்திய கவலை இருக்கும். நான் நினைச்சிட்டேன் நம்மளுக்கு வந்து மனைவி கிட்ட கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல அப்படின்ற கவலை இருக்கும். அதான் நினைச்சுக்கிறேன். எனக்கு அந்த கேள்வி ஒண்ணு வந்துட்டே இருந்தது. அதாவது இப்ப போய் இவங்க போய் ராம சுபத்ரா போய் சொல்றப்ப அவர் சொல்றாருல புத்திமதி, நீ எனக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க இது எல்லாமே பரிணாமம் நடந்துட்டு இருக்கு, தானாவே நடக்குது, நம்ம ஒண்ணும் மாத்த முடியாதுன்றது நல்ல புத்திமதி அதாவது சொல்றாரு. சொன்னா கூட அந்த மனசுல வந்து இதுக்கு ஒரு நிமித்தமா நம்ம ஆயிட்டோமே, நம்ம காரணம், நம்மளுடைய வரமோ நம்ம சொன்ன நம்மளும் அந்த மாதிரி ஒரு அந்த ஜீவனுக்கு ஒரு துக்கம் வருது, காரணம் நம்ம நிமித்தமா ஆயிட்டோமேன்ற அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லையா நேச்சுரலாவே. அது பத்தி என்னன்னா எப்ப தீட்சை வாங்குற போது எந்த ஃபீலிங் இருக்காது. அதனாலதான் சொல்ற நிசங்கமா இல்லாம அதாவது இந்த சமயத்துல நான் தீட்சை வாங்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க கிடையாது. நான் நிமித்தமா நான் என்னாலதான் ஆச்சா அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நடக்கிறது. சோ அதுதான் ஃபைனல். எது நடக்கிறதோ அது கர்மத்துக்கு ஏற்ற நடக்கிறது. நான் நிமித்தம் அதெல்லாம் அப்ப விட்டு நிச்சயம் பக்கம் வந்துருவாங்க. நிச்சயம் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் விட்டு வர முடியும். நீங்க வர முடியாது. ஐயோ நான் தான் காரணம், நான் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அடுத்த அடி வைக்க முடியாது. அதான் கரெக்ட், 100% கரெக்ட். அதுதான் ஒரு இது ஞாபகம் வருது, ஒரு இது அதுக்கு சொல்றப்பதான் ஞாபகம் வருது. மகாவீர் பகவான் போறப்ப மகாவீர் பகவான் தீட்சா வாங்க போறப்ப எல்லாரும் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அழுதுட்டு என்ன இதுக்கு நீ இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு போறியே, அம்மா அப்பாவெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்தி போறியேன்னு கேட்கற சமயத்துல அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இருந்தார் பிரணமே சார். அதாவது அவர் ஒரு தடவை நான் வந்து கஷ்டப்படுறதுக்காக நீங்க எல்லாம் இது பண்ணீங்க, திரும்ப திரும்ப இதுவரை எத்தனை அம்மா அது இனிமே எந்த அம்மாவுக்கும் நான் கஷ்டம் கொடுக்க கூடாது, அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்காது, எந்த ஜீவனும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக நான் இப்போ ஒன்ஸ் ஃபார் ஆலா லாஸ்டா ஒரு தடவை கஷ்டம் கொடுத்துட்டு போயிடுறேன் இனிமே அப்படின்ற அது மாதிரி இந்த தடவை நிமித்தமா கூட இனிமே யாருக்கும் அந்த கஷ்டம் வரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நிமித்தமா ஆயிடுறோம்ல, நம்ம பிடிச்சதோ பிடிக்கலையோ தெரிஞ்சோ தெரியாம அது மாதிரி வரதுக்கு காரணமா இருக்குன்னு நினைச்சிட்டு நிச்சய பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் விட்டுறணும்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட். அப்படிதான் தோணுது, அதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அது இவங்களுக்கெல்லாமோ எப்படி அந்த ஒரு கோவமே வரலையா? அதான் நினைச்சேன். இவங்க கைகேயி மேல இவங்க கைகேயி ஓகே அவங்க பையனுக்காக தான் பண்ணாங்க, இந்த பையனுடைய வாசத்தினால. மத்தவங்களாமும் அதை பத்தி அதான் நீங்க சொன்ன மாதிரி இங்க ஷார்ட்டா இருக்கனால அது அந்த ஃபீலிங்கே வராது போல இருக்கு அவங்களுக்கு. அவங்க பையன் அதை பத்தியான ஒரு கமெண்டே வரலையே, ஏன் இப்படி பண்ணாங்க என்னன்றது மனசுல என்னமே வராது போல இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் அது பதிலா சொல்ல என்னென்ன பேசினாங்கன்னு சொல்லி குறிப்பு தான் கொடுக்குறாங்க. என்னென்ன நடந்தது ஃபுல்லா தெரியாதுல்ல, என்ன பேசினாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி தான் சொல்றாங்க, 24 மணி நேரம் அவங்க என்னென்ன நடந்தது எல்லாத்தையுமே சொல்லினே நம்மளுக்கு புத்தகம் அதே முடிஞ்சு போயிடும். அதனால சுருக்கமா சொல்லி அப்படியே விட்டாங்க. சொல்லல அவங்களுக்கு அவ்வளவு அளவுக்கு வந்து அது ஃபேக்ட் இது பண்ணிக்கிறாங்களே, அப்படிதான் நம்மளாம் எப்படி ஒரு விஷயத்துக்கும் நம்ம இது பண்ணிக்கிறோம், அவங்க எப்படி அதை வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்கன்றதுக்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. மேபி வருத்தம் இருந்தா கூட அவங்க வந்து அதை எவ்வளவு ஈஸியா இது பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து சாந்தி அக்கா, சாந்தி சுகுமாரன். ஜெய் ஜினேந்திரா சமய தர்ஷனம் ஜி. சொல்லுங்க. யாருன்னு தெரிய மாட்டேங்குது, பேர் போட்டுக்கோங்க. சரிங்கப்பா போட்டுக்கிறேன்ப்பா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஜி. எனக்கு அதான் இந்த எப்படி அவரு இந்த கொஞ்சம் பாசம் வச்சிருந்ததால அவரு சுக்ல தியானம் போக முடியாம எப்படி தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை நிதானம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சொல்ற இதெல்லாம் அவ்வளவு அருமையா இருந்ததுங்க ஜி. நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஜீவனுமே ஒவ்வொரு ஜீவனுக்கு கூட நம்ம பந்தம் பண்ணின்னு தான் இருக்கோம். ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த ஜீவனுக்கு நம்ம இதுவா தெரியல, விரோதியா நினைக்கிறோம் ஒரு ஜீவனை. அது நினைக்கும் போது ரொம்ப இதுவா இருந்ததுச்சு. எப்படி ஒரு மோட்சகாமிக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, அவரு கழிச்சுட்டுதான் போயாகணும் இல்ல. மோட்சகாமின்னா கூட எல்லாத்தையும் கழிச்சுட்டு தான் போகணும், அனுபவிச்சுட்டு தான் போகணும். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றிங்க ஜி, வந்தனங்க ஜி. ஓகே தேங்க்ஸ். என் பண்ணிடலாங்க. சமய தர்ஷனம் எல்லாருக்கும் ஜெய் ஜினேந்திரா. தேங்க்யூ ஜி, என் பண்ணிடுறேன்.